அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் மார்னிங்கே வந்துருந்துச்சு. நம்ம அது குறித்து ஒரு வீடியோ பதிவு தனியாக நம்ம போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் இதனுடைய வேக்கன்சி டீட்டெயில்ஸ் என்னவாக இருக்கிறது அப்படின்றது குறித்த வீடியோ பதிவு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ குரூப் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வேக்கன்சி அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. குரூப் 2A அப்படின்றது ஒரு 595 அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக ஆவரேஜாக டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 645 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு குறைவான வேக்கன்சி. ஓகேங்களா? ஸோ எப்படி சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதிலிருந்து அந்த குரூப் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 50 வேக்கன்சிலேருந்து ஒரு வேலைக்கு 10 பேர் அப்படின்ற விதத்தில் 500 பேர் எடுப்பாங்க. 2Aவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 500 பேர் என்ன பண்ணுவாங்க, காம்படிட் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக இப்போ மெயின்ஸுக்கு எத்தனை பேர் எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு 6000 அப்படின்ற அடிப்படையில் தான் எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதன் மூலமாக இதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்றது மிக ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தனியாக வரும்போது, அதிக எண்ணிக்கையில் வரும்போது உங்களுக்கு ஒரு 15,000 20,000 பேர் மெயின்ஸ்க்கு எடுக்கும்போது அதில் கட் ஆஃப் என்பது குறைவாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் போன ஆண்டுகள்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக நபர்கள் எடுக்கும்போது ஒரு 1500 வேக்கன்சி 2000 வேக்கன்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ 20,000 நபர்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கு எடுத்தாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கட் ஆஃப் எந்த ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா, பிசிக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 147 கொஸ்டின்ஸு, பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ தேர்வர்களுக்கு இது எளிதாக ஒரு அடுத்த படிநிலை அடைவதற்கு ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. ஆனால் இப்போ உங்களுக்கு வெறும் 6000 பேர் தான் எடுக்க போகிறாங்க மெயின்ஸ்க்கு அப்படின்ற போது உங்களுக்கு கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி தொடர்ந்து ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஒரு நெருக்கடி நிலைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதிகபட்ச வேக்கன்சி அப்படின்றத ஒரு ஆவரேஜாக ஒரு 1000 அப்படின்ற போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு ஓகேவாக இருந்திருக்கும். இந்த 645 அப்படின்றது மிக மிக ஒரு குறைவான வேக்கன்சி தான். ஓகேங்களா? இப்போ இதுக்கு 6000 பேர் காம்படிட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். உங்களுக்கு கட் ஆஃப் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 160 கொஸ்டின்ஸ் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 160 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டால் தான் உங்களுக்கு பிலிமினரியே கிளியர் ஆகும் அப்படின்ற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஒரு 145 150 கொஸ்டின்ஸ் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு 160 கொஸ்டின்ஸ் வரும்போது அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய நாள்களில் தெளிவாக படித்து எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதிக அளவில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். குரூப் 4க்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் நீங்கள் போட்டிங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் குரூப் 2 போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பிலிமினரி தேர்வு என்பது கிளியர் ஆகும். ஸோ அந்த நிலைப்பாடு தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேக்கன்சி உயருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக உயரும். எவ்வளோ சார் உயரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 400லேருந்து 500 இன்னுமே என்ன பண்ணலாம், உயரலாம். ஆனால் இதற்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது. ஸோ வேக்கன்சி மிக குறைவான நிலையில் தான் இருக்குது. டிஎன்பிசி தொடர்ந்து இந்த மாதிரியான நிலைப்பாடுகளை தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதற்காக இந்த வேக்கன்சி குறித்த ஒரு டீட்டெயில்ஸ்க்காக இந்த வீடியோ பதிவில் வந்தேன். அடுத்தது உங்களுக்கு பேட்டர்னும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. டிஎன்பிசி குரூப் 2Aவினுடைய மெயின்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு தனியாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது குறித்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம அடுத்து சந்திக்கலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.